ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்? பாத்ரூம் டேப் எப்படி க்ளீன் பண்ணுறதுங்க. சரி வாங்க பார்க்கலாம். இது கேஸ்டிக் சோடாங்க, ஒரு ப்ரெஷ்ஷு, ஒரு மக் ஒன்றுங்க. சுடு தண்ணியை நல்லா சூடு பண்ணிடணும். நல்லா கொதிக்கிற மாதிரி சூடு பண்ணிவிட்டு இந்த மக்கில் ஊற்றிடணும். இதில் வந்தீங்கன்னா அந்த கேஸ்டிங் சோடா இருக்குல்ல, அதில் இது மிக்ஸ் பண்ணணும். நீங்கள் கேஸ்டிங் சோடாவை யூஸ் பண்ணும்போது கையில் கண்டிப்பாக க்ளோஸ் போட்டுடணும். க்ளோஸ் போட்டு தான் யூஸ் பண்ணணும். க்ளோஸு, மாஸ்க் ரெண்டுமே போட்டிருக்கணும் கண்டிப்பாக. அதே மாதிரி இந்த கேஸ்டிக் சோடா குழந்தைங்க, சின்ன பசங்க தொடாத மாதிரி வச்சுக்கணும். ஓகேங்களா? நல்லா பேக் பண்ணி குழந்தைங்க, சின்ன பசங்க யாருமே தொடாத மாதிரி பத்திரமான இடத்துல பேக் பண்ணி வச்சுக்கணும். இது நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு நம்ம எந்த டேப்பை க்ளீன் பண்ணுறோமோ அதில் அப்ளை பண்ணணும். நல்லா ப்ரெஷ்ஷை வச்சு தேய்ச்சிடணும். ப்ரெஷ்ஷோ இல்லை இந்த பாத்ரூமில் யூஸ் பண்ணுற ப்ரெஷ்ஷோ இல்லை பாத்திர கழுவுறதுக்கு யூஸ் பண்ணுற அந்த நார், அதை வச்சு நம்ம நல்லா தேய்ச்சி விட்டால் போதுங்க. பார்த்துங்க, இப்போ நான் அந்த ப்ரெஷ்ஷை வச்சு தேய்க்கிறேன். நல்லா ப்ரெஷ்ஷை வச்சு ஓரளவுக்கு தேய்ச்சி விடணும். சப்போஸ் உங்களுக்கு அந்த தேய்க்கிற இல்லைன்னா அந்த ஃபிட்டிங்ஸே கழட்டி இந்த கேஸ்டிங் சோடா வாட்டரில் ஊற வச்சிடணும். ஒரு 1/2 மணி நேரம், ஒரு 1/2 hour ஊற வச்சுட்டு திரும்ப அதை நார்மல் வாட்டரில் க்ளீன் பண்ணிவிட்டு நீங்கள் திரும்பவும் எடுத்து ஃபிட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு அதை கழட்டத்தை ஓப்பன் பண்ண தெரிஞ்சால் நீங்கள் மெயின் வால்வை க்ளோஸ் பண்ணிவிட்டு இதை ஓப்பன் பண்ணி நீங்கள் நார்மலாக க்ளீன் பண்ணி மாட்டிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அதுக்கு மேலே ஃபுல்லாக ப்ரெஷ் வச்சு தேய்ச்சாச்சு. ஒரு 1/2 hour அது ஊறுற வரைக்கும் விட்டாச்சு. இப்போ சுடுதண்ணி வச்சு அந்த பைப்பை க்ளீன் பண்ணுறோம். அதுக்கு மேலே சுடுதண்ணி ஊற்றுறோம். சுடுதண்ணி ஊற்றி நம்ம சும்மா கையாலேயே ப்ரெஷ்ஷால் நல்லா தேய்ச்சி விட்ட வேண்டியதுதான். இல்லை நார்மல் வாட்டராலையும் ஒரு 2 டைம் நல்லா க்ளீன் பண்ணினீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா டேப் புதுசு மாதிரி ஆயிடுச்சு. பார்த்தீங்களா, பழைய டேப் எப்படி இருந்துச்சு, இப்போ இந்த டேப் எப்படி இருக்குது பாருங்கள். நல்லா புதுசு மாதிரி இருக்குங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.